ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னோட சின்ன வயசுல ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அட்லாப்பம். அது எப்படி வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியா டேஸ்டா சூப்பரா செய்யறதுன்னு தான் செஞ்சு காட்ட போறேன். எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சின்ன வயசுல அட்லாப்பம் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியா இருக்கும். அந்த காலத்துல இது ஒரு பீட்சா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பீஸாலாம் ஒரு 20லேருந்து ஒரு 15 வருஷத்துக்கு முதல் வந்துச்சு. ஆனா நம்ம பாட்டிமாங்க சின்ன வயசுலயே சூப்பரா ஹெல்த்தியான ஒரு பீஸாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா உருகுனதும் முந்திரி, நெக்ஸ்ட் திராட்சை, இதை நல்லா கோல்டன் கலர்ல வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை நெய்ல இருந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் தேங்காவை நல்லா நீட்டா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அதையும் நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கணும். தேங்காவும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் திருப்பியும் தேங்காவை பொடியா கட் பண்ணி அதையும் நெய்யில நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் நல்லா வறுப்பட்டதும் எடுத்துக்க வேண்டியதுதான். ஃபைனலா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து மீதி இருக்கிற அந்த நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கிறேன். ரவையை நார்மலா கூட வறுத்து எடுத்துக்கலாம். மிச்ச நெய் இருக்கிறதால நான் நெய்யிலேயே போட்டு வறுத்துக்கிறேன். 100 கிராம் அரிசிக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்திருக்கேன். 100 கிராம் பச்சை அரிசியை ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஊற போட்டு வச்சுக்கணும். அப்படி 4 மணி நேரம் ஊற போடனாலும் பரவாயில்ல, குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்குனாச்சும் இந்த மாதிரி அரிசியை ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி பச்சை அரிசியில ஊற வச்சு செய்யாம நார்மலா கடையில விற்கிற அரிசி மாவுல கூட செய்யலாம். ஆனா அதை விட இது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். மாவை பவுலுக்கு மாத்தினதும் ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த ரவையை இதோட சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வறுத்து வச்ச தேங்காய், மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா ஒரு சிட்டி அளவு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வெல்லம் சேர்க்க போறோம். அதனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், நாட்டு சக்கரை ஒரு 75 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆப்ப சோடா சேர்த்தாதான் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். மாவு ரெடியானதும் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே சைடெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். பிளேட்டில் கூட ஊற்றலாம். ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எந்த பாத்திரத்தில் வேணால் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். நான் கேக் செய்கிற டின்ல தான் ஊற்றிருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இதில் ஊற்றிக்கணும். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். நெக்ஸ்ட் 2 முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டு அது மேலே ஊற்றிக்கணும். முட்டை கண்டிப்பாக மேலே ஊற்றுவாங்க. முட்டை வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் அட்லாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முட்டையை மேலே ஊற்றி தான் செய்வாங்க. எப்படி பீஸால மேலே சீஸ் போடுவாங்களோ அந்த மாதிரி இதில் முட்டை ஊற்றுவாங்க. முட்டை ஊற்றி முடிச்சதும் ஆல்ரெடி வறுத்து வச்ச தேங்காவை இந்த மாதிரி நம்ம விருப்பம் போல் அங்கங்கே வச்சுட்டு முந்திரி அப்புறம் திராட்சை இதையும் மேலே அங்கங்கே நம்மளோட விருப்பம் போல் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க. இதையெல்லாம் வச்சு முடிச்சதும் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துல ஆல்ரெடி யூஸ் பண்ண சால்ட்டை தான் கொட்டி வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு ஊற்றி வச்சிருக்க அந்த மாவையும் எடுத்து அதுக்கு மேல வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு சிம்மில் வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சே குக் பண்ணுங்க. இப்போ ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி, ஸ்பூன் எதனா வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்க. ஒட்டாமல் இருக்கும் போது அட்லாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற போட்டுட்டு நெக்ஸ்ட் கத்தி வச்சு இந்த ஃபுல்லாக ஓரமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விடுங்க.
ஒட்டாம வரும். அதனாலதான். அதுக்கப்புறம் மேல ஒரு பிளேட்டை போட்டுட்டு கவுத்தி போட்டுக்க வேண்டியதுதான். இப்படி எடுத்த உடனே சூப்பரா வந்துச்சு பாருங்க, ஒட்டாம. அதான் ஒரு சூப்பரான டேஸ்டான அட்லாப்பம் ரெடி. அட்லாப்பத்தை கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க. ரொம்ப தடியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான சைஸு. ஸோ நம்ம பீஸ் போட்டு காமிக்கிறேன். ரொம்பவும் சாஃப்டா சூப்பரா இருந்துச்சு. அரிசி, வெல்லம், முட்டை, தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு அட்லாப்ப ரெசிபி. என்னோட சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.